ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மெச்சி சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரசாரமான நல்ல ஒரு டேஸ்டான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 20 பல் அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்திருக்கோம். இந்த மசாலாவுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வேகணும். கூடவே 2 தக்காளி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி. இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா மசிச்சு வேகட்டும். அவ்வளோதாங்க, இதுதான் மசாலா. வேறு எதுவும் நம்ம சேர்க்கல. இதை ஆறவும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானொலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறினதும் இதில் 10 பல் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 5 பல் அளவு பூண்டு அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்க. இடித்து சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூட 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா வறுபட்டு வரணும், அதனால நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது மீன் குழம்புக்கு பெரிய வெங்காயத்தை காட்டிலும் சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால நீங்கள் சின்ன வெங்காயமே எடுத்து நல்லா பண்ணுங்கள். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிற வேண்டாம். பெரிய வெங்காயத்துலேயும் பண்ணலாம், ஆனால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்காது. இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், கூடவே உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். அதனால் நம்ம எண்ணெயில் நல்லா கலந்து விடுறப்போ அதோட நல்லா வெந்தும் வரும், வாசனையும் இருக்காது, வேகமாக இதாகிடும். அதனால எண்ணெயில் நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க. இப்போ மசாலா எல்லாம் ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ 1 கப் அளவு இல்லாட்டி 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 500 ml அளவு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வேகட்டும். அதுக்காக நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட போகிறோம். 3லேருந்து 5 நிமிஷம் அளவுக்கு வேக விட்டுக்கிட்டால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இந்த டயத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மெயின் ஹீரோ பார்த்தீங்கன்னா புளிப்பு தான். இந்த புளி நான் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் அளவு புளி அதை சேர்த்துக்கோங்க, புளி கரைசல். இந்த குழம்புக்கு, மீன் குழம்புக்கு அதிகமான புளி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால நல்ல பெரிய சைஸ் அளவு புளி எடுத்தே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளி கரைசலோட மசாலா எல்லா பொருட்களும் வேகட்டும். நல்லா கலந்து வெந்து கொதிச்சு வரட்டும். இப்போ குழம்பு தயாராக இருக்குது. ஓகேங்களா? இதில் இன்றைக்கி நம்ம சங்கரா மீன் எடுத்திருக்கோம். இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மீனை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்போட மசாலாலாம் உள்ளே போய் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இந்தமாரி நல்லா ஆழமாகவே கீறி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி 3 மீன் எடுத்து குழம்பு வைக்க போகிறோம். மீன் வேகமாகவே வெந்துடும். அதனால ரொம்ப நேரம் குக் பண்ணிடாதீங்க. அது மீன் தனித்தனியாக வர ஆரம்பிச்சிடும். அதனால மேக்ஸிமம் 7 நிமிஷம் அளவே குக் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா மீன் வெந்திருக்கும். அதனால மெதுவாக இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. மெதுவாக பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மீன் உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால மெதுவாக திருப்பி விடுங்க. மீன் வெந்த உடனே அது ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதனால உடஞ்சிடும் மீன். அதனால் பார்த்து மெதுவாகவே பண்ணுங்க. இப்போ இந்த குழம்புல சங்கரா மீன் பதிலாக நீங்கள் எந்த மீன் வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ அந்த மீன் நீங்கள் சேர்த்து இதேமாரி நீங்கள் இதே மசாலா இதெல்லாம் மற்றபடி எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு. சுவையான
மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மீன் குழம்பு சாதத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். மீன் குழம்பும் இட்லியும் வந்துட்டு நல்லா இருக்குங்க. பழைய மீன் குழம்பும் இட்லியும் வந்து நல்லாயிருக்கும். அந்த காம்பினேஷனையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.